Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை ரொம்பவே ஆரோக்கியமான பொருட்களை வச்சு சுலபமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதோட தோல் எல்லாமே சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். துருவின பீட்ரூட்டை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம வடிகட்டி தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே அளவு மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 கலரில் மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பலகையில் ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் மாவை எடுத்துக்கலாம். இதை நம்ம நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் மாவை கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் மாவை உள்ளே வச்சுட்டு இதை அப்படி மூடிடலாம். அதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துட்டு ரெண்டும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு டபுள் கலரில் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வேக வச்சு சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். சிம்பிளான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃபிங் நமக்கு தயாராகிடும். இப்போ நம்ம ரோஸ் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 4 ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண மாவு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாவையும் அதோட சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 மாவையும் அதோட சென்டரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அதோட சென்டரில் வச்சிடலாம். இதை அப்படியே மூடிடலாம். இதை மூடினதுக்கப்புறமா இதோட ஓரங்களெல்லாம் கொஞ்சம் டைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு சிம்பிளான ரோஸ் ஷேப் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரோஸ் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் கலரில் செய்கிறதுக்கு பதிலாக வெறும் பீட்ரூட் மாவில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் ஷேப்பில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டோம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சாலே போதும். சிம்பிளான ஒரு ரோஸ் ஷேப்பில் ஸ்நாக்ஸ் நமக்கு ஈஸியாக தயாராகிடும். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.